என்ன அத்தை, 6 வருஷமா நம்ம வீட்டு வரவு செலவு கணக்க நான் தானே பாத்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நேத்து வந்த ராசாத்தி கிட்ட எதுக்கு குடுக்குறீங்க? இதுக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். நான் சொன்னா உனக்கு புரியாது. நான் வேணும்னா அந்த சமையல் கான்ட்ராக்டரை வர சொல்லட்டுமா? இதுக்கு மேல நான் உனக்கு காரணம் சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராசாத்தி, பத்த வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு அத்தை வாயாலேயே உன்னை இங்கேயே இருக்க சொல்ல வச்சிட்டல. அதெல்லாம் எதுக்குன்னு இப்பதானே புரியுது. கண்மணி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அத்தை தான். அத்தை இப்ப சொன்ன இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னது சம்பந்தம் இல்லையா? ஆ, சமையல் கான்ட்ராக்டர் விஷயம் இந்த வீட்ல இருக்கிறவங்களே உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அத்தை அத சொல்றாங்கன்னா நீ அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். கண்மணி, நிஜமா நான் சொல்லல. ராசாத்தி, உன் வேலைய காட்ட நீ ஆரம்பிச்சிட்ட. இனிமேதான் இந்த கண்மணியோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. அதுவும் பழைய கண்மணிய நீ பார்க்க போற. கண்மணி, அந்த விஷயத்துல அன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணதோட சரி, நான் மறந்துட்டேன். என்ன நம்பு. அத்தை கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்ல. நல்லா நடிக்கிற. இந்த கண்மணி எப்படிப்பட்டவன்னு இனிமே நீ தெரிஞ்சுப்ப. பாத்துடலாண்டி, நீயா இல்ல நானான்னு. ஆமாமா, அந்த இடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். சரிங்க. ஓகே. ஹலோ மேம், வெல்கம். ஹலோ மேம், நீங்க நம்ம கிளப்புக்கு 50,000 செக் தரதா சொன்னீங்க. அத கொண்டு வந்திருக்கீங்களா? அது அது ஆக்சுவலி இன்னைக்கு கொண்டு வரல, நாளைக்கு தரேன். இல்ல மேம், இன்னைக்கு தான் தரதா சொன்னீங்க. இன்னைக்குன்னு சொன்னா இன்னைக்கே தந்துடணுமா? கொண்டு வந்தா கொடுத்திருக்க மாட்டேனா? எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? சாரி மேம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய செலவு இருக்கு. பார்ட்டிக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அதான் மேம் கேட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் தரேன்னு சொன்னேன்ல, அதோட அதை விட்டுற. திருப்பி திருப்பி பேசினதையே பேசிட்டு இருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி மேம். கண்மணி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா சரியான காரணத்தை ராசாத்தி கிட்ட சொல்லு. அவ செக் போட்டு கொடுத்தாதான் நான் சைன் பண்ணுவேன். ஹாய் கண்மணி.
உட்கார். என்ன கண்மணி, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. டென்ஷனை மறந்து ரிலாக்ஸா இருக்கதா இங்க வரோம். ஆனா இங்கே வந்து டென்ஷனா இருக்கீங்க, என்னாச்சு? என் குடும்பத்துல ஒரு குண்டு வந்திருக்கே ராசாத்தி, எல்லாம் அவளாலதான். இவ்ளோ நாள் நான் சொன்னதுதான் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுபடியே நடந்துகிட்ட என் மாமியாரும் மாமனாரும் அவ வந்ததும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிரைவசி போச்சு, பவர் போச்சு, எல்லாம் போச்சு. அவ வந்தது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பிரச்சனை. ஆமா கண்மணி, 50,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த டீச்சர் போஸ்டிங்க்கு வேற ஒருத்தரை போடலான்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு ஆளையும் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த ராசாத்தி இனியனும் அந்த கரஸ்பாண்டன்ட் சப்போர்ட்ல வந்து எனக்கு லாஸ் பண்ணிட்டாங்க. என்ன ராஜி, இதுக்கே இப்படி சொல்ற? இன்னும் என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் நீ பார்க்க தானே போற. மனசை திடப்படுத்தி வச்சுக்கோ. என்ன சொல்ற கண்மணி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒன்னும் புரியலையா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஆனாலாம். இந்த கதைய கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியலனா இனிமே ராசாத்தி மூலமா நீயே தெரிஞ்சுப்ப. என்னை பத்தி அந்த ராசாத்திக்கு தெரியாது. நான் நினைச்ச ஒரே மாசத்துல இங்க இருந்து அவளையும் அவ புருஷனையும் சேர்த்து விரட்டி விட்டுருவேன். இல்ல ராஜி, உனக்கு தான் அந்த ராசாத்திய பத்தி எதுவும் தெரியல. நியாயம், நேர்மை, புரட்சி அப்படி இப்படின்னு ஸ்கூல்ல ஒவ்வொன்னா பண்ணி எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு மாத்திருவா. அதை பார்த்து மெய் சிலிர்த்து போற நிர்வாகம் உன் பிரின்சிபால் வேலைக்கு வேட்டு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. என்ன கண்மணி, என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்டு எனக்கு பக்குன்னு இருக்கு. பேனிக் ஆகாதீங்க பிரின்சிபல் மேடம். இந்த கண்மணியோட கண்ணு எப்பவுமே ராசாத்தி மேலதான் இருக்கும். கண்மணி, அவ உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, இன்னில இருந்து எனக்கும் எதிரிதான். அவளை நாம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கணும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ராசாத்தி, நீ நல்லது பண்றதா நினைச்சு நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிற. உன்னை உங்க பிரின்சிபலை வச்சு எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாரு. ரசதி, என்ன ரசதி, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் உங்களை பத்தி தான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன யோசனை? மாமா, நம்ம லைஃப்ல என்னென்னமோ நடந்திருக்கு. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. ஆனா எல்லா விஷயத்திலயும் நீங்க எனக்கு பக்கபலமா இருந்திருக்கீங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டா தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த நேரத்துல எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல மாமா, பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி அவ ஆசைய புரிஞ்சு நடந்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான். எல்லாரும் ஏதாவது ஒரு துறையில தான் முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னோட லைஃப்ல நான் எத்தனையோ வேலையில இருந்திருக்கேன். ஃபுட் கம்பெனி எம்டியா, அப்புறம் சேர்மனா, இப்போ ஸ்கூல்ல டீச்சரா. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம இது சாத்தியம் இல்ல மாமா. நான் என் பொண்டாட்டிக்கு பண்றேன், அதுல என்ன இருக்கு? இருக்கு மாமா. என்னோட ஆசைகளை நிறைவேற்ற நீங்க உங்க லட்சியத்தை தியாகம் பண்ணீங்க. நீங்க கபடியில எவ்வளவு வீராதி வீரன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போட்டியில ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கி
இந்த ஊருக்கே தெரிவிச்சீங்க. நீங்க என் கூடவே இருந்து எனக்கு பிடிச்சத செய்ய போய் உங்க ஆசை கனவெல்லாம் கனவாவே போயிடுச்சு. இதெல்லாம் எத்தனை புருஷங்க பொண்டாட்டிக்காக செய்வாங்க? நீங்க கிரேட் மாமா. இப்ப கூட எனக்காக இதே ஒரு ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ராசாத்தி, நீங்க 2 ராஜகுமாரிகளும் தான் என்னோட உலகம். உங்களுக்காக நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமைதான். ராசாத்தி, நான் மட்டும் இல்ல, எத்தனையோ ஹஸ்பண்டுங்க அவங்க மனைவியோட லட்சியத்தை அடைய காரணமா அவங்க வெற்றிக்கு பின்புலமா இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு இப்படி இருக்கிறது சந்தோஷம்தான். Good morning, teacher. Good morning, miss. வா. Good morning, miss. Good morning, miss. குட் மார்னிங். பூமிகா செல்லம், நீங்க கிளாஸுக்கு போங்க. நீ அப்பா எல்லாரும் நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். பூமிகா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, ஸ்வேதா அக்கா என்ன ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்காப்பா. பூமிகா, ஸ்வேதா யாரு? உன் அக்கா தானே? அவ சொல்றதை நீ கண்டுக்காத. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? துர்கா தான் ஃப்ரெண்டு. அப்படியா? அதுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? சூப்பர். நீ உன் ஃப்ரெண்டு கூடவே இரு. நேத்து பண்ண மாதிரி பாட்டி இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நீ சமத்தா படிக்கணும். சரியா? சரி, மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். போ. சரிம்மா. பாய்மா. பாய். அப்பா பாய்ப்பா. பாய். சரி ராசாத்தி, நான் போய் காரை பார்க் பண்றேன். நீ கிளாஸ்க்கு போ. குட் மார்னிங். சரி, அப்புறம் மீட் பண்ணலாம். Good morning, குட் miss. மார்னிங். காலை வணக்கம். உட்காருங்க. என்னம்மா இது? ட்ரெஸ் எல்லாம் ஒரு இங்கா இருக்கு. தெரியாம யாராவது ஊத்திட்டாங்களா? தெரியாமலாம் ஊத்தல மிஸ். அந்த விக்னேஷ் வேணும்னே என் மேல இங்க ஊத்திட்டா மிஸ். கேட்டா அப்படிதான் ஊத்துவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான் மிஸ். விக்னேஷ், இங்க வா. விக்னேஷ், இங்க வா.
இது இவன் மேல இங்க ஊத்திருக்க? என்ன விக்னேஷ், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. விக்னேஷ், நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்படி எதுவுமே பேசாம இருந்தனா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. தெரியாம அவன் மேல இங்கு பட்டுருச்சா? தெரியாமலாம் படல, நான் தான் வேணும்னு அவன் மேல ஊத்துனேன். என்னது, வேணும் தான் ஊத்துனியா? நீ இந்த ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல சேட்டை பண்ண வரியா? இங்க பாரு விக்னேஷ், நீ பண்ணது தப்பு. அந்த பொண்ணு கிட்ட நீ மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மிஸ் மன்னிப்பு கேட்கணும்? சும்மா ஜாலியா தான் விளையாடுனேன். அத போய் இவ்வளவு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்கூல்ல ரவுடித்தனம் பண்றியா? ஒரு மிஸ் கிட்டயே நீ இப்படி பேசுறியே, அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படி எல்லாம் பேசிருப்ப? இனிமே நீ கிளாஸ் ரூம்ல இருக்கணும்னா உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் இருக்க முடியும். வெளியில போ போ. இல்ல மிஸ், அது வந்து நான் சொன்னதுதான். நீ போய் உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா. போ போ. நீ போய் உட்காருமா. மாணவ மாணவிகளே, இந்த மாதிரி யாராவது சேட்டை பண்ணா கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் வளர்ந்த பிள்ளைங்க, உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதனால நல்லதை மட்டும் செய்யுங்க, நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. ஒவ்வொரு மாணவ மாணவிகள் முதல்ல கத்துக்க வேண்டியது ஒழுக்கத்தை தான். 2வது தான் கல்வி. நான் சொல்றது புரிஞ்சுதா? சரியா மிஸ். கேக்கல? சரியா மிஸ். டேய், எங்கடா பிரின்சிபால்? அங்கம்மா. வா. மேடம் வாங்க. வணக்கம் மேடம். டேய், யாரா உன்னை வெளிய அனுப்புனது? ராசாத்தி மிஸ். அவளுக்கு என்ன திமிரு இருந்தா கவுன்சிலர் பையன்னு தெரிஞ்சும் துரத்தி விட்டுருப்பா. இன்னைக்கு அவ சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? அவ என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா. அவளை சும்மா விட மாட்டேன். முதல்ல அவளை வர சொல்லுங்க இங்க. வேலாயுதம் மேடம். வேலாயுதம் புதுசா ஜாயின் பண்ண டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, வர சரி, சொல்லுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம், இப்ப வந்துருவாங்க. நீங்க வேணா உள்ள வந்து உட்காருங்களேன். நான் உட்கார வரல, முதல்ல அவ வரட்டும். நிலம், தீ, நீர், வழி, விசும் போடும் 5ம் கலந்த மயக்கம் உலகம். ஆதலின் இருத்திணை ஐம்பால் இயல் நரி வாழாமை திருவியில் சொல்லோடு தழால் வேண்டும். மேடம், நீங்க யாரோ ஒரு பையனை அடிச்சிட்டீங்களாமே. அவங்க அம்மா பிரின்சிபால் ரூம்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சிபால் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம். நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், கிளாஸ் முடிச்சிட்டு வரேன். அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5ம் சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஏய், நீ மட்டும் வர, அவ எங்க?
இல்லை மேடம் அவங்க பாடம் நடத்தி முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க மேடம். அவ மனசுல என்ன மகாராணி நினைப்பா? கூப்பிட்டா வரமாட்டாளா? நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பிரின்சிபல் கூப்பிடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. அப்படி சொல்லி தான் மேடம் கூப்பிட்டேன். ஐயோ போய் கையோட கூட்டு வாங்க. சரிங்க மேடம். ஐந்து பால் என்னென்ன? ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர் பால், பலவின் பால். மேடம் உங்களை பிரின்சிபல் உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம். என்ன இது, பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறீங்க. சரி வரேன். பசங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இந்த பாடத்தை படிச்சிட்டு இருங்க. சரி. வணக்கம் ஏய், மேடம். என்ன மனசுல பெரிய ஜில்லா கலெக்டர் நினைப்பா? தேவையில்லாம என் பையனை அடிச்சு அனுப்பியிருக்க. அடிச்சனா?